ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை தேவன் நீர் ஆசீர்வாதம் தருவீராக. இந்த வாலிபர்க்குரிய தேவன் ஆசீர்வதியும். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, பாடல் ஆராதனை தேவன் ஆசீர்வதித்து கூட உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் தேவன் ஒழுங்குமாய் தேவனை நடத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னம் மாத்திரம் இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜெப பகுதி நீர் ஆசீர்வதியும், செய்தி வழி ஆசீர்வதியும். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும். உடைய நாமத்தை இந்த இடத்துல இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருந்து உடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஓரும் முற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் என்கிறதான படம். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்கள் இதுயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்கள் இதுயா, பாதகர் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகர் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே.
இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்கிறதான. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. என்னை ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
எங்கும் தீண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குல மாறாத உண்மை தேவன் ஆண்டவரே, உண்மை தேவன். அல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஆண்டவரே உம்மை போலவர் ஒருமில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க சொன்னதை செய்கிறதை நிறைவேற்றுகிறவர், வார்த்தையிலே உண்மையுள்ளவர், வார்த்தையிலே நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, வந்து மீடம் தங்கீரோ. வாருமையா போதகரே, வந்து மீடம் தங்கீரோ. சேருமையா பந்தியில், சேருமையா பந்தியில். எவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். வாருமையா போதகரே, வந்து மீடம் தங்கீரோ. வாருமையா போதகரே, வந்து மீடம்
பெரியவராம் எங்களிடம். அல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. யோவான் சொன்னது போல நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த சிறியவராய் இருக்கிற எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறவர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற ஆண்டவர், இந்த நேரத்தில் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே கிரியை செய்யும் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே கிரியை செய்யும் ஆண்டவரே. நாம் இருப்போம் என்ற தேவனே ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. திரியேக தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்யும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே நீர் பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர். அல்லேலூயா. நீர் வல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே. அந்த தேவன்கள் சிறியவராய் இருக்கிறங்க நடுவில், சிறியவராய் இருக்கிறங்க நடுவில் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே எங்கள் நடுவில் ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது தேவன் எங்களோடு கூட இருக்கிறவர், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே ஆமென் இயேசுவே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். ஆமென். தாழ்மையில் கிடந்த என்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத இயேசுவே உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத
தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க. அல்லேலூயா, ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள். ஆமென். அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் இயேசுவே, ஆதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளம் கலங்காதே. உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் உண்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் என்னுள்ள இருக்கும் பொழுது நாங்கள் யோர்தானில் நடக்கலாம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, எரிகோவை தகர்க்கலாம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கும்போது, நீர் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகும்போது ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கிறவர், எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறவர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த உன்னத தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் எங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை ஆண்டவர் இந்த இடத்துல நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொருட்படுத்தி நீங்கள் நடத்தித்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜோ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம அப்படி எழுப்பிட்டு ஒரு சில காரியங்களுக்காக தேவன் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து விசேஷமாக முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனையோ பேர் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம அநேக பார்க்கிறோம். நம்முடைய அருகில் வசிக்கிறவர்கள், நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், ஸ்தோத்திரம். நம்ம பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். வாலிப பிரயாரத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினைன்னு நம்முடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொரு பேரையும் தேவன் சந்திக்கும்படியாய், தேவன் அவர்களை தொடும்படியாய், தேவன் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாய், தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும்படியாய், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய், சரீரத்திலிருந்து கர்த்தரால் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய், இதற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பலவிதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் சில தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பகை நிமித்தமாக ஆண்டவரே மற்றவர்களை ஆண்டவரை கொலை செய்கிறதான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை தீய செயல்கான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் பலாத்காரங்கள், பெண்களுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் வாலிபர்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீங்கள் கொடுக்கணும். ஆண்டவரே இந்த நாளில் இப்படிப்பட்டான தவறான பழக்கத்தில் இருக்கிறவங்க, துன்மார்க்கமாக இருக்கிறவர்கள், மிருகத்தனமான காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ள ஆண்டவரே நீர் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கத்தரிடும். ஆண்டவரே நீங்கள் கட்டளையிட மனம் மாறணும். ஆண்டவரே அப்படிப்பட்ட பாவ செயல்களில் இருந்து, ஆண்டவரே தீய செயல்களில் இருந்து, தவறான காரியத்தில் இந்த கத்த நீர் அவர்களை நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள்
ஜெபிக்கிறோம். இயேசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அநியாய காரியங்கள், அநியாய தீயமான செயல்களை செய்யாதவாறு கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவநீர் விடுதலையாக்குவீராக. தேவநீர் விடுதலையாக்குவீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒருவர் உண்டு என்பதை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடவுள் ஒருவர் உண்டு என்பதை, இயேசுவே நீர் ஒருவர் உண்டு என்பதை ஆண்டவரே அநேகர் அறிந்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தங்கள் வழியை விட்டு மனம் திரும்பணும். தீய காரியத்தை விட்டு மனம் திரும்பணும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்க தேசத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. கர்த்தாவே, இந்த நாளில வாலிபர்களுக்குள்ள கர்த்தர் ஒரு விடுதலைய, தெய்வீக விடுதலைய ஆண்டவரே அவங்க சரீரத்தில், சிந்தையில, இருதயத்தில் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆத்துமாவில் நல்ல ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வருகிற தீய செயல்களில் இருந்து ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை விடுவிக்கப்படணும், விடுவிக்கப்படணும், விடுவிக்கப்படணும். ஆண்டவரே, உம்முடைய அன்புள்ள கரம், உம்முடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரை ஒவ்வொரு வாலிபர்களை ரட்சிப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவர்கள் தீய செயல்களை செய்விடாமல் தடுப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா நீங்க கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் வீட்டு அருகில் இருக்கிற வாலிபர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் பகுதியில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நண்பர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் சொந்த பந்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளணும். வாலிப நாட்களில் உண்மை அறிந்து கொள்ளுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை சிருஷ்டிகரை நினைக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. படைத்த தேவனை நினைக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உண்மை நினைக்கும்படியான இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீ கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போதை பொருட்களுக்கு, குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, எங்கள் நண்பர்கள் அப்படிப்பட்டான பாவ செயல்களில் இருந்தாங்கன்னா கர்த்தர் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ இடத்துல குடி நிமித்தமாய், மதுபானத்தின் நிமித்தமாக எத்தனையோ இடத்துல நண்பர்களுக்குள்ள ஆண்டவரே பகையினால் கொலை செய்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இப்படிப்பட்டான காரியங்கள், இரத்த சிந்துதல்கள் எங்கள் பூமியில் காணப்படக்கூடாது. கர்த்தர் இப்படிப்பட்டான தீய செயல்களில் கர்த்தர் வாலிபர்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, எத்தனையோ தவறான காரியங்கள், பெண்களுக்கு விரோதமான வன்கொடுமைகள், பலாத்காரங்கள் எத்தனையோ இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இந்த நாளில் நீர் ஆண்டவர் இப்படிப்பட்டான காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தான் கொண்டு வர தீய எண்ணத்திலிருந்து ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க ஆண்டவரே மனம் திரும்ப பண்ணுங்க. ஆண்டவரே, தீய காரியத்திலிருந்து கர்த்தர் மனம் திரும்ப பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டான காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு பேரையும் தேவன் ரட்சிப்பீராக. எங்க தேசத்தில் இருக்கிற வாலிபரை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, எங்க பகுதியில் இருக்கிற வாலிபரை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக, நீர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளில் விசேஷமாக போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு வாலிபர் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஜெபிக்க கேட்டுக்கிற அநேகர் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அநேகர் கேட்டுருக்கிறாங்க. ஏசப்பா, அநேகரை விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, தங்கள் சரீரங்களை இதனால் கெடுத்து கொண்டு இருக்கிறத ஆண்டவர் இந்த போதைப் பொருட்களை இந்த கர்த்தர் விடுதலையாக்குங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிட்ட ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் விடுதலையாக்கி நல்ல ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் சாட்சியாய் நிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அப்படி செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து நம்ம செய்கிற கிராம ஊழியங்களுக்காக, கிராம ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். நம்ம இதுவரைக்கும் செய்து கொண்ட சந்தித்த ஒவ்வொரு கிராமத்திலையும் கர்த்தர் நல்ல ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட வேணுமா. அந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு இடத்தையும் தேவன் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி தரும்படியாய் நம்ம இதற்காக நம்ம நம்ம கிராம ஊழியங்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கிற கிராம ஊழியங்களுக்காக 15 கிராமங்களிலே சந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த 15 கிராமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நாங்கள் சந்தித்த
சந்தித்த ஒவ்வொரு நபரும் இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லியிருக்கிறோம். அநேகருக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். அநேக குடும்பங்களில் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாக்கப்படுவதாக, மனம் திரும்புதலுக்கான இருதயம் உண்டாவதாக, ஆண்டவரே விடுதலை உண்டாவதாக, அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே கர்த்தர் நீங்க கிரியை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டு இருக்கிறாங்க, உண்மை ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க. ஆண்டவரை கர்த்தர் இந்த நாளில் அவர்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதான இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க மனக்கண்களை கர்த்தர் திறப்பீராக. ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்பதை மனக்கண்களை கர்த்தர் திறப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள்லாம் கர்த்தர் ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அந்த கிராமத்தில் ஆண்டவரே நீர் உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த கிராமங்களில் நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் எங்களுக்கு வாங்கி தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆலயத்தை கட்டும்படியான ஆண்டவரே கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. வானமும் பூமியும் உம்முடையது, வெள்ளியும் பொன்னும் உம்முடையது. கர்த்தர் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எங்களுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு, ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு இடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க அந்த காரியத்தில் ஆண்டவரே அற்புதங்களை செய்து உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இன்று மாலை நடக்கிற ஆண்டவரே சிறுவர் ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். 5 இடத்துல நடைபெறுகிற சிறுவர் ஊழியங்களை தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. கிராமங்கள் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் சந்திக்கும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அந்தந்த இடத்துல கூடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா ஆண்டவர் கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்றைய நாளில் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடல்கள் ஆண்டவரே வேத வசனங்கள் அந்த பிள்ளைகளுக்கு 100 மடங்கு ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தை கொடுப்பதாக. அந்த வேதங்கிற வசனம் ஆண்டவர் ஜீவனுள்ள வசனம் 100 மடங்கு அவங்களுக்குள்ள கிரியை செய்வதாக. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதலோடு வளர, ஆண்டவர் ஒழுக்கத்தோடு வளர கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒழுத்து செய்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இந்த வெயில் நேரத்தில் கர்த்தர் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பாதுகாப்பை தேவன் கொடுத்து, இயற்கை எல்லாவற்றையும் தேவன் சாதகமாக்கி கொடுத்து நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு கிராம ஊழியர்கள் சிறு ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான அந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதான ஒரு காரியம். அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சொல்லுகிறான். அதாவது இருளுக்குள்ள ஒளி வந்த உடனே எப்படி அந்த இடத்துல நல்ல ஒரு வெளிச்சம் வருகிறதோ, அதே போல் அந்த அடுத்த வசனத்தில், அந்த மேல் வசனத்தில் வாசிக்கும்போது 4ஆம் வசனத்தில் அவருக்குள் என்ன இருந்தது? அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருக்குது? ஒளியாக இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் வந்த உடனே அவருடைய ஜீவன்
நமக்கு மனிதருக்கு எப்படி இருக்குது? அது ஒரு ஒளியாக என்ன செய்து இருக்குது. நம்ம இதை நினச்சி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 வருடம் இருண்ட காலம் சொல்லுகிறாங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். அதாவது எந்த அற்புதமும் நடக்கலை, எந்த கிரியையும் நடக்கலை. அப்படி காலகட்டத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருக்கு எப்படி இருக்குது? அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் என்ன செஞ்சதான் உதித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், மத்தேயுவிலே நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது, இயேசு நமக்குள்ளே வாசம் செய்யும்போது இருளான காரியம் எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னா மேற்கொள்ள முடியாது. இருளான காரியம், இருளான வாழ்க்கை, நம்ம சொல்லுவோம்ல, இருளான பாவம், யாதிங்கிற ஒரு இருள், இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? இயேசு நமக்குள்ளே வந்த உடனே இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால இயேசு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அந்த இருளை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாக இருக்கார். அதுதான் முன்கூட்டியே அவன் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் என்னங்கிறான், அவர் ஒரு ஒளி, இருள் வந்து என்ன செய்யும்? அகன்று போகும் அப்படின்னு முன்னடையாளமாக அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னான். சில காரியங்களை மாத்திரம் தியானித்த, அநேக காரியங்களுக்கும் சில காரியங்கள் மாதிரி தியானித்து முடிக்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம், அதாவது இருளில் வாழும் ஜனங்கள், அதாவது இருளில் வாழும் ஜனங்கள் புறஜாதியார், அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்கிறது. அதாவது அந்த வேத வசனத்தையெல்லாம் வாசிக்கும் போது, அங்கே யோவான் சிறைச்சாலையில் இருக்கும்போது இயேசு வந்து நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலின் என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான ஒரு பகுதியில் வந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அந்த இடம் வந்து எப்படின்னா, முன்னெல்லாம் யூதர்கள் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆனால் அந்த இடத்துல இருக்கிற கடவுள், அதாவது இயேசுவை அறியாத ஜனங்கள், அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள இயேசு போய் அவங்களுக்கு என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், புறஜாதி ஜனங்களுக்கு அவர் அறிவிக்கிறார். அறிவிக்கும் படும் பொழுது வேத வசனத்தை கேட்டு பாவத்தில் இருந்து அந்த ஜனங்கள், இருளில் இருந்து அந்த ஜனங்கள் எப்படி பெரிய வெளிச்சத்தை என்ன செஞ்சாங்களாம்? கண்டார்கள். வெளிச்சம்னா பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை அந்த பகுதி ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த புறஜாதியார் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. 14ஆம் வசனத்தில், அதுக்கு மேலுள்ள வசனத்தில் பார்க்கும்போது புறஜாதியாருடைய கலிலேயாவிலே அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ இயேசு உண்மையான தெய்வம் ஒருவர் இல்லை அப்படிங்கிறத வாழ்ந்த அந்த ஜனங்களுக்குள்ள இயேசு அந்த இடத்துல போய் அவர் பிரசங்கம் பண்ணினார். அப்போ அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார்? நீங்கள் மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அப்போ என்ன மனம் திரும்புதல்? நீங்கள் ஒரு இருளுக்குள்ளே இருக்கிற பாவம்ங்கிற ஒரு இருளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் மனம் திரும்பணும். உங்களுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், உங்கள் பாவத்துக்காக ரத்தம் சிந்துவதற்கு பிதா என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அப்போது அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? வேத வசனத்தை கேட்கறதுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் அவங்க வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்யுது? கடந்து வருகிறது. அறியாமைங்கிற ஒரு இருள் அவங்களை விட்டு அகன்று போய் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஒளி அவங்களுக்கு என்ன செஞ்சது? வந்தது. அப்போ அதுதான் இருளில் இருக்கிற ஜனங்கள். இப்போ நம்மளும் சில நேரம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருளுக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம அதாவது இருட்டுக்குள்ளே அப்படிங்கிறது இல்லை, வேத வசனத்தை படிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு இருளான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம். அப்போ வேத வசனம் இயேசு அதான் பிரசங்கம் பண்ணினார். அந்த கலிலேய புறஜாதிகளுடைய ஜனங்களுக்கு வேத வசனத்தை சொன்னார். அப்போதான் அவங்களுக்கு என்ன செஞ்சது? வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் என்ன? அவங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு அறிவு என்ன செஞ்சது? வர ஆரம்பித்தது. அப்போ தான் மனமாற்றம் அவங்க அடைய ஆரம்பித்தாங்க. அப்போ நம்மளும் வேத வசனத்தை படிக்கும்போது, வேத வசனத்தை படிக்கிறதுனால நமக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவன் என்ன செய்யுது? நமக்குள்ளே இருக்குது. என்னது ஜீவன்? அவருடைய வார்த்தைங்கிற ஜீவன். அதான் நம்ம யோவான் 1:1 வாசிக்கிறோம் இல்லையா? அவர் வார்த்தையாக இருந்தார், அதுதான் ஜீவன். அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருக்குது?
ஒளியாக இருக்குது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் யோவானில். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நம்மளுக்கு ஜீவனாக இருக்குது. அது நமக்கு படிக்க படிக்க அது நம்ம இருதயத்துக்குள்ளே போக 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 அது நமக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற இருள்ங்கிற பாவம் என்ன செய்யுது, நம்ம விட்டு அகன்று போகும். ஒரு மனம் திரும்புதல் வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இயேசு கிறிஸ்துவ மேலே ஒரு விசுவாசம் வரும், ஒரு பற்றுதல் வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போம்? அவங்க மேலே பக்தியாக நம்ம தேவன் மேலே என்ன செய்வோம்? இருப்போம். அப்போ வேதத்தை படிக்கலைன்னா நமக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? நமக்கே அறியாமல் ஒரு இருள் ஒரு காரியம் என்ன செய்து இருக்குது. பிசாசு நமக்குள்ள வேதத்தை படிக்க விட மாட்டான். ஒரு அதிகாரம் படித்தா தூக்கம் வந்துடும். 2 அதிகாரம் படித்தா என்ன படித்தாங்கிறது என்ன வாசித்தங்கிறது மறந்துடும். அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? சரி 2 அதிகாரம் படித்தாச்சுங்கிற கடமை என்ன செஞ்சிடும்? வந்துடும். கடமைக்காக நம்ம வேதத்தை படிக்கக்கூடாது. அதனை ஈஸியாக நம்ம வாசித்துடலாம். சிலவங்க கின்னஸ் சாதனை படித்தாங்க, இத்தனை நாளுக்குள்ளே வேதத்தை படித்து முடித்தாங்க அப்படின்னு வரும். அது ஒரு காரியம் இல்லை. அந்த வேத வசனத்தை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம மெல்ல ஆராய்ந்து மெதுவாக படிக்கும்போது, புரிதலோடு கூட படிக்கும்போது அந்த வேத வசனம் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ஜீவனாய் அந்த நாளுக்கு என்ன செய்யும்? ஒரு வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். ஏதோ கடமைக்காக 2 அதிகாரம் வாசிக்கணுங்கிறது வாசிக்க கூடாது. நம்ம நிதானமாய் நம்ம கர்த்தர் என்னோடு கூட இன்னைக்கு ஒரு வார்த்தையினால் என்னோட கூட ஆற்றணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு கூட, ஒரு விருப்பத்தோடு கூட, ஒரு நேசத்தோடு கூட இந்த வார்த்தையை படிக்கும்போது அது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய ஜீவன் இருக்கும். அந்த ஜீவனால் ஒளியாக இருக்கிற கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறதுனால எந்த இருளான காரியம் நம்மளை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து வந்த உடனே யோவான் அது வரைக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தான். நீங்கள் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும். யோவான் காவலில் வைக்கப்பட்ட உடனே ஏசப்பா எங்கே போகிறாரு தெரியுமா? அறியாத ஜனங்கள், புறஜாதி ஜனங்களுக்கு மத்தியில் அவர் வசனத்தை சொல்கிறார். அதனால தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கு யூதர்கள் தான் என்ன செய்ய முடியும்? உண்மையான கடவுளை பின்பற்றிட்டு இருக்கிற காலமாக இருந்திருக்கோம். அதான் சமாரியா ஸ்திரீ கூட அந்த சமாரியா நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணுடைய ஆண்டவர் சொல்லும்போது அந்த பெண் சொல்லுகிற இயேசுவின் இடத்துல எருசலேமில் தான் அவங்க தொழுது கொள்ள முடியும், நாங்கள் கடவுளை வணங்க முடியாது, நாங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த முடியாது, நாங்கள் அவரை தொழுது கொள்ள முடியாது, ஏன்னா நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் அப்படின்னு 4ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், உன்னை ஏசப்பா அவளை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்திருக்கிறது. நான் வந்துட்டேன் இந்த உலகத்துக்கு, உன் பாவத்தை மன்னிப்பதற்கு நான் வந்துட்டேன், என் ரத்தத்தை சிந்துவதற்கு இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால நீ நீதிமானாய் மாறுவாய், நீ பரிசுத்தமுள்ள ஒரு மகளாய் மாறுவாய், நீ என்னை தொழுது கொள்ளலாம், நீ பிதாவை தொழுது கொள்ளலாம், எல்லா இடத்திலும் நீ தொழுது கொள்ளலாம். அந்த எருசலேமில் மாத்திரமல்ல, நீ இருக்கிற இடத்துல நீ பிதாவை தொழுது கொள்ளலாம் அப்படின்னு இயேசு அவளை பார்த்து என்ன செஞ்சார்? சொன்னார். அதுதான் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த ஒரு ஜீவ ஊற்று, ஒரு ஜீவ தண்ணீர். அப்போ அவளுக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? அவங்க தான் தொழுது கொள்ள முடியும், அவங்க தான் அந்த சர்ச்சுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு இருந்த காலம் போய் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்தார். காரணம் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தனால. அதுதான் ஒளி. அந்த இருள் வாழ்க்கை என்ன செஞ்சது? நம்மளை விட்டு என்ன செஞ்சது? அகன்று போனது. அதுதான் இந்த ஜனங்கள், இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன வெளிச்சம்? சூரியன் வந்து அவங்க கண்ணுக்கு முன்னால் நிற்கல, இயேசு அவர்களுக்கு முன்பாய் வந்து என்ன செஞ்சார்? நின்றார். நினச்சி பாருங்க, நம்ம இயேசுவை பார்க்கல, ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை பார்த்து கண்டு விசுவாசித்தார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் கூட அறிந்து கொள்ளல அந்த காலத்தில், யூதர்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இயேசுவை அறியாதவர்கள், புறஜாதி ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சது? பாவங்கிற இருள் அவங்களை விட்டு என்ன செஞ்சது? அகன்று போனது. இன்னும் ஒரு காரியம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். சவுல் பவுலாய் மாறின காரியம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3வது வசனம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இது என்ன ஒளின்னு சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு. ஏன்னா 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசப்பா அவனை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவன் கேட்கான், இந்த ஒளி பிரகாசித்த உடனே அவன் கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே கேட்குறான், ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலேன்னு சத்தம் வந்த உடனே அவன் கேட்கான், நீர் யார் ஆண்டவர் அப்படின்னு கேட்கான். இவன் வந்து யூதன், ரட்சிக்க ஒரு ஒரு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற ஒரு மனிதன். அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்குறான். உடனே அதற்கு கர்த்தர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ அந்த ஒளி யாரு? இயேசு.
அந்த ஒளி இயேசு அவனுக்குள்ள, இயேசு அவன் மூலம் அவனுக்குள்ள என்ன செய்கிறார்? பேசுகிறார். அவன் வாழ்க்கை, அவன் ஒரு நியாயப்பிரமாணத்தை வேதத்தை படித்து அவன் என்ன செய்கிறான்? கடைப்பிடிக்கிற மனுஷனாக இருந்தாலும் அதன்படி வாழலை, மனம் திரும்பலை. அவன் அநேக துன்பப்படுத்துகிற ஒரு மனிதன், துன்பப்படுத்துகிற ஒரு இருள், கொலை செய்கிறங்கிற ஒரு இருள். ஏன்னா அவனை குறித்து சொல்லப்படுகிறது 1ஆம் வசனத்தில், அவன் என்ன செய்யும்? கொலை செய்யும்படி அவன் என்ன செஞ்சான்? அநேகரை கொலை செஞ்சிருக்கிறான். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவனும் சம்மதித்திருந்தான். அவனுக்கு என்ன செஞ்சிருந்தான்? ஒத்துக்கொண்டு இருந்தான், வேதம் சொல்லுகிறது. அப்போ அநேகரை அடித்து துன்புறுத்துகிற ஒரு மனிதனாய் இருந்தான். கொடூரமுள்ள ஒரு மனிதனாய் இந்த சவுல் என்ன செஞ்சான்? வாழ்ந்து கொண்டு இருந்தான். தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தான். அநேக கிறிஸ்தவர்களை என்ன செஞ்சான்? சிறைச்சாலையில் துன்புறுத்தி அவன் போட்டு கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்காக தான் இந்த சவுல் என்ன செஞ்சான்? அவங்கள சிறைச்சாலையில் பிடித்து தள்ளணும் அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு கூட தான் என்ன செஞ்சான்? கடந்து வந்தான். அவன் எங்கிருந்து கடந்து வந்தான்? எருசலேமில் இருந்து அவன் எங்கே வரான் தெரியுமா? தமஸ்குவுக்கு அந்த உடனே வேதம் சொல்லி நம்ம அதை தான் தெளிவாக வாசிக்கணும். தமஸ்குவுக்கு சமீபத்த போது பக்கத்தில் வந்த உடனே இயேசுவின் ஒளி அவன் மேலே என்ன செஞ்சது? விழுந்தது. அப்போ சில நேரத்தில் அவனை பாருங்களேன், இப்போ நம்மளை யாராவது துன்பப்படுத்த வராங்கன்னா, நம்மளை யாராவது ஏதாவது ஒரு தீமையான காரியத்தை செய்ய வருகிறன்னு நினைக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். எது? பக்கத்தில் வந்த உடனே, சவுல் பக்கத்தில், அந்த ஜனங்களுக்கு பக்கத்தில் வந்த உடனே தேவனுடைய ஒளி அவன் மேலே என்ன செஞ்சது? விழுந்தது. என் ஜனங்களை நீ துன்பப்படுத்தக்கூடாது. அந்த ஒளியின் மூலமாய் இயேசு அவனோடு கூட பேசுகிற. என்ன பேசுகிற? நீ துன்பப்படுத்துகிற, என்னுடைய ஜனத்தை நீ துன்பப்படுத்துகிற, நீ என்னையும் துன்பப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஒளி அவன் மேலே விழுந்தது. விழுந்த உடனே என்ன செஞ்சது? அவனுக்கு நல்ல ஒரு மனமாற்றம் என்ன செஞ்சது? வந்தது இல்லையா? கொடூரமுள்ள மனிதன் மனம் திரும்பினான், கொலை செய்கிற மனிதன் மனம் திரும்பினான். அப்படி வேதம் சொல்லுகிறது. கடைசியில் ஆண்டவர் அவனை பயன்படுத்தி அவனை ஒரு அவன் மூலமாய் பெரிய காரியத்தை அநேக சபைகள் உருவாகும்படியாய், இவன் தான் புறஜாதிகளுக்கு என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இவனை தான் தேர்ந்தெடுத்தார். அப்போ ஒரு இப்படிப்பட்ட துன்பப்படுத்துகிற மனிதனை அந்த ஒளி என்ன செஞ்சது? மாற்றினது. அப்படிங்கிற ஒரு இருள், துன்பம் என்கிற ஒரு இருள் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்த உடனே அந்த துன்பம் என்கிற இருள் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? அது கடந்து போயிடும். அப்போ அவன் வாழ்க்கை என்ன செஞ்சது? மாறினது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் என்கிற இருள் என்ன செய்யும்? இந்த நாளிலே மாறும். இயேசு என்ன செய்வார்? அதை இன்றைக்கு மாற்றுவார். நாம் இயேசுவை துன்பப்படுத்தக்கூடாது. அவரை துன்பப்படுத்துகிறது இப்படி பாவமான காரியம் செய்கிறது. சிலர் நம்ம கூட ஆராதிக்க வருவர்களுக்கு நம்ம அவங்க மனசை கஷ்டப்படுகிற மாதிரி காரியத்தை செய்கிறது, பேசுகிறது, மற்றவர்களை துன்பப்படுத்துகிற மாதிரி காரியத்தை செய்கிறத நாம் என்ன செய்யணும்? அதை விட்டு மனம் திரும்பணும். கர்த்தர் அது என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். என்னை துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா அவன்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ அவனுக்குள்ள அந்த ஒளி வந்த உடனே அந்த இருள் அவனை விட்டு என்ன செஞ்சது? அகன்று போனது. அப்போ கர்த்தர் அவனை என்ன செஞ்சார்? மாற்றினார். நியாய பிரமாணத்தின்படி நடக்கிற ஒரு மனிதன் தான். ஆனாலும் அவன் அநேகரை துன்பப்படுத்தினான், கொலை செய்தான் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துட்டு போன பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன செஞ்சது? சுத்திகரித்தது. அப்போ இவனை என்ன செஞ்சது? இயேசுவின் ஒளி அவனை சந்தித்து அவனுடைய துன்பங்கிற இருளை அவனை விட்டு என்ன செஞ்சது? மாற்றினது வேதம் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த நாளில் நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? துன்பங்கிற இருள் மாறணும். நமக்குள்ளே இருக்கிற துக்கங்கிற இருளையும் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? மாற்றுவார். ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நம்ம வாசித்து முடிப்போம். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு மனம் திரும்பவே மாட்டாங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்து இருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை திருப்பக்கு காரணமாக இருக்கிறது. இது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா? சிலர் இப்போ நம்ம வேதத்தை தியானித்தோம் இல்லையா? சொன்னோம், சவுலுக்குள்ள அவனை துக்கப்படுத்தின காரியங்கள் அவனை விட்டு கடந்து போணுச்சு இல்லையா? அவன் மனம் திரும்பினான். அந்த ஒளி சந்தித்த உடனே இயேசு அவனோட பேசினார், அவன் மனம் திரும்பினான். அப்போ இருள் இருக்கிற ஜனங்கள் அதில் பார்க்கும்போது கலிலேயா புறஜாதி ஜனங்கள் இயேசு வேத வசனத்தை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, அவங்க வாழ்க்கையில் அற்புதமும் நடந்தது. அவங்க மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. சிலர் எவ்வளோதான் அந்த வேத வசனத்தை நம்ம அவங்களுக்கு விளக்கி கூறினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? இந்த ஒளியை
அந்த இயேசு கிறிஸ்துங்கிற ஒளியை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க. அதுதான் இந்த வார்த்தை சொல்கிறது. இயேசுவே சொன்ன வார்த்தை. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு இருள். என்ன இருள் இருக்குது? பொல்லாத கிரியைகள் அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லையா? கிரியைகள், அவங்க செய்கிற காரியம், கிரியைன்னா அவங்க செய்கிறது, அவங்க செய்கிற காரியம் பொல்லாததாக இருக்குது. அதை விட்டு அவங்களால மனம் விட்டு கொடுக்க முடியல. பொதுவாக இப்போ ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்க இடத்துல பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னென்னா இந்த இடத்துக்குள்ள போய் அவங்ககிட்ட ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரை பற்றி பேசணும், அவங்களுக்கு அந்த நேரம் போகணும். நம்ம சொன்னான்னா எது நீங்கள் செய்யாதீங்க, இதை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்க சொன்னாங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மனம், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மனம் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அதில் அவங்க அப்படி என்ன செஞ்சுருக்காங்க? அப்படியே என்ன செஞ்சாங்க? அடிமையாக இருந்து மற்றவங்களை பார்த்து குறை சொன்னி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவங்ககிட்ட பேசினாதான் இவங்களுக்கு என்ன இருக்கும்? நிம்மதின்னு ஒன்று இருக்கும். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அப்படிப்பட்ட ஆட்கள் மனம் ஆனால் சிலர் மனம் திரும்பலாம். சில மனம் திரும்பாதவங்க இப்படி என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. சில பாவக்காரியங்க இருக்கும். அதை விட்டு நம்ம எவ்வளோதான் அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும், இது தீமையான காரியம்னு சொன்னாலும், உன் வாழ்க்கையை பாதிக்கும்னு சொன்னாலும், உன் எதிர்காலத்தை இது பாதிக்கும்னு சொன்னாலும், சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? மனம் திரும்பவே மாட்டாங்க. நீ வேதத்தை படி அப்படின்னு சொன்னாலும் சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? அப்படியே கொண்டு போய் வீட்டில் வைக்கிறது, அடுத்த வாரம் தொடச்சி அப்படியே கொண்டு வருகிறது. அதுதான் காரியங்க இருக்கும். நம்ம படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சிலர் என்ன செய்வாங்க? கடமைக்காக வீட்டில் திட்டுவாங்க. இல்லைன்னா நம்ம ஏதாவது ஃபோன் பார்க்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக 2 அதிகாரம் வாசிப்பாங்க. நம்முடைய இருதயத்தை இயேசு பார்க்கிறார். நம்ம எந்த எண்ணத்தோடு வேதத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறத இயேசு பார்க்கிறார். அப்போ சிலர் இப்படி என்ன செய்வாங்க? மனம் திரும்பவே மாட்டாங்க. அது என்னென்னா பொல்லாத செயல். இந்த பொல்லாத செயல் செய்கிறவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. ஒரு சிலர், அதான் இயேசு சொல்கிறார், ஒளியின் இடத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களும் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. மனம் திரும்புகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நரகம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவங்க அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்குது. எதுக்கு காரணமாகறாங்க? அவங்க என்னிடத்தில் வர்றதில்லை, மனம் திரும்புகிறது இல்லை, ஒளியை ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க? நரகத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க? நடத்தி கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ சிலர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிக்கும்போது சில காரியங்கள் விட வேண்டிய காரியங்கள் இருக்கும், அதை நம்ம விடணும். நம்ம மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன செய்யும்? அந்த இருள் நம்மளுக்குள்ளே என்ன செய்யும்? அகன்றிருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறோம், சரி நான் இந்த திருவிருந்துக்கு ஆண்டவரே பாவத்தை மன்னின்னு சொல்லி திருவிருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். மறுபடியும் அதே காரியம் செஞ்சுட்டு அடுத்த மாதம் திருவிருந்து வரும்போது ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் அப்படின்னா ஆண்டவர் மன்னிச்சிருவார் நம்ம நினைக்கிறோம். ஒரு தடவை ஆண்டவர் மன்னிச்சிட்டார், அதுக்கப்புறம் பாவம் நம்ம செஞ்சாலும் ஆண்டவர் ஒன்று அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்ன செய்யுங்க? ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க, என்ன சரியாய் நடத்துங்க, நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும்னா சில காரியம் வேதத்தை நம்ம படிக்கும்போது நம்ம அறிந்து கொள்வோம். ஆண்டவரே இது ஒரு பாவம் போல் இருக்குது, மற்றவங்களை குறை சொல்லுகிறது பாவம் போல் மன்னிங்கன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வேதத்தை படிக்கிறதுனால என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்க? இந்த 19ஆம் வசனத்தின்படி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி அவங்க கிரியைகள் பொல்லாத இருக்கிறனால அவங்க இருளில் என்ன சொல்லுகிறது? இருளில் இருக்கிறத விரும்புகிறாங்க வேதம் சொல்லுகிறது. என்னது? ஆமாம், அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. செத்து போன பிறகு அங்கே நல்லா என்ன செய்யும்? ஆமாம், சாத்தனாலாக கொண்டு போய் நரகத்தில் கொண்டு டைரெக்டாக என்ன செய்வாங்க? போட்டாங்க. சிலர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிறத விட செத்து போயிடலன்னு சொல்லி என்ன செய்வாங்க? தற்கொலை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது, டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம்? ஆமாம், நரகத்துக்கு போயிடலாம். ஆனால் இயேசு நம்மளை வாழ வைக்கிறவர், இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். அந்த சமாரியா பெண்ணை நினச்சி பாருங்க, அவள் இந்த வெயில் நேரத்தில் கடந்து வருகிறார். அவள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவரே இயேசுவே, இந்த வெயில் நேரத்தில் நான் வரேன் அது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னை யாரும் பார்க்கக்கூடாது, நான் பாவியான மனுஷன், யாரும் வரதுக்கு முன்னாடி நான் எடுத்து செஞ்சிடும், தண்ணி எடுத்துகிட்டு ஓடிடுவேன். நீங்கள் ஜீவ தண்ணீர் தருவேன்னு சொல்கிறீங்களே, அது ஒரு காலமும் தாகம் எடுக்காதுன்னு சொல்கிறீங்களே, அந்த தண்ணீர் எனக்கு தந்தீர்னா நான் இந்த இடத்துக்கே நான் வரமாட்டானே, நான் அனைவருடைய முகத்தை பார்க்க மாட்டானே, நான் ஒரு பாவியான ஒரு பெண் அப்படின்னு தான் அவள் இயேசுவின் இடத்துல சொன்னான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, அவள் பாவத்தெல்லாம் நான் நினைச்சிறேன், மன்னிக்கிறேன். ஆண்டவரே அவங்க தானே தொழுது கொள்ள முடியும், நான் எப்படி தொழுது கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிதாவை தொழுது கொள்ள காலம் எங்கும் வரும், இப்போ வந்திருக்கிறது, நீனும் தொழுது கொள்ளலாம், உன் பாவத்தை நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன்.
அப்போது சிலர் ஆண்டவரிடத்தில் நம்ம இவ்வளோதான் நம்ம குறைபட்டு சிலவங்க குற்ற உணர்ச்சாட்சினால அநேகர் பாருங்கள் தவறான காரியத்தை செய்கிறதுனால ஆலயத்துக்கே வரமாட்டாங்க, அப்படியே பின்மாற்றமாக போயிடுவாங்க. இது யாருடைய செயல் நினைக்கிறீங்களா? பிசாசு தந்திரமாக செய்கிற காரியம். நம்ம குற்றம், நான் ஒரு பாவி, நான் சர்ச்சுக்கு போகக்கூடாது, சர்ச்சு ஒரு புனிதமான இடம், நான் ஒரு பாவின்னு சொல்லி வீட்டில் இருந்துருவாங்க. கடைசி வரை அப்படியே ஆலயத்தை விட்டு பின்வாங்கி போய் வேத வசனம் கேட்க முடியாமல், கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் அப்படியே போய் கடைசியில் சாத்தான் அவங்கள என்ன செஞ்சிருவான்? அவங்க வாழ்க்கையை ஆக்கினி திருப்புக்குள்ளே நடத்திடுவான். ஆனால் நம்ம எவ்வளோ தான் பாவம் செஞ்சோம், ஆண்டவரே ஓடி வந்து சமூகத்தில் ஆண்டவரே கண்ணீர் விட்டு ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் கேட்கும்போது ஆண்டவர் கிருபை கொடுத்துருவார். ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரீக்கு அதை தான் செஞ்சார். அதை தான் என்ன செஞ்சார்? அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவள் பயன்படுத்தி கொண்டா. ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னித்தார். அப்போ குற்ற உணர்ச்சாட்சியில் சிலர் அப்படியே போயிடுவாங்க. நானும் நம்ம சபையில் கூட பார்த்துருக்குறேன், சபையில் கூட வாலிப பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். அப்படியே பின்மாற்றமாகி போய் கடைசியில் அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாத அளவுக்கு, அவங்கள பற்றி கேள்விப்படாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். கடைசியில் அது அவங்களுடைய காரியம்தான். நம்ம சொல்ல முடியும், மனம் திரும்புங்கன்னு சொல்லியாச்சு, நீங்கள் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு, ஆனாலும் அதை கண்டுக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவே சொல்லிட்டார், சிலர் இந்த ஒளியை என்ன செய்கிறதில்ல, இருளில் தான் விரும்புகிறாங்க. அவங்க எப்படி இருக்காங்க? ஆக்கினை தீர்ப்பு, நரகம். ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செஞ்சிடணும்? ஆண்டவருடைய வசனத்தை படித்து நம்ம வாழ்க்கையை மாற்றி மனம் திரும்பி நம்ம இயேசு நமக்குள்ளே வந்துட்டாருன்னா இருள் நம்மளுக்குள்ள என்ன செய்யாது? அது இருக்காது. பாவங்கிற இருள் இருக்காது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், யாதிங்கிற இருள் என்னை விட்டு அவர் என்ன செய்வாரா? குணமாக்குவார் வேதம் சொல்லுகிறது. அப்போ யாதிங்கிற ஒரு இருள், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த யாதியிலிருந்து என்னை குணமாக்குங்க. அதற்கு நம்ம என்ன வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிக்க தான் ஜீவன். ஆண்டவர் சொல் ஜீவ அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பம் என்னது? அவருடைய வேத வசனம். வேத வசனம் படிக்கும்போது நம்மளுக்குள்ள நம்பிக்கை வரும். அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். அதுதான் இப்போ ஆண்டவர் என்னை சுகப்படுத்தும், உங்களுடைய தழும்புகளால் என்னை சுகமாக்குன்னு சொல்லுகிறோம். நல்லது தான், வார்த்தை தான். ஆனால் சில வார்த்தைகள் இருக்கும், சில பாவமான யாதியாக இருந்த ஆண்டவருக்கு குணமாக்குங்க. இது என் பரம்பரை யாதியாக இருந்ததுன்னா என்னை குணமாக்குங்க. சில நேரத்தில் சாத்தான் கொண்டு வந்த யாதியாக இருந்ததுன்னா அது என்னை குணமாக்குங்க அப்படின்னு வேதத்தை படிக்கும்போது நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அதை வைத்து நம்ம வைராக்கியத்தோடு என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்குள்ள என்ன செய்கிறார்? அவர் கிரியை செய்கிறார். அப்போ வேதத்தை நம்ம படிக்கும்போது அந்த ஜீவன் நமக்குள்ளே வருகிறதுனால இருள் நம்மளுக்குள்ள என்ன செய்யாது? அதை மேற்கொள்ள முடியாது. அதை என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு அகன்று போயிடும். நம்ம எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒளி வந்த உடனே இருள் என்ன செஞ்சது? விலகி போனதுன்னு வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள வருகிறதுனால எங்களுக்கு அதுக்கு ஒளியாக இருக்குது, எங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது, எங்களை பரிசுத்தமாக்குகிறது, எங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கலிலேயாவில் இருக்கிற புறஜாதியருடைய ஜனங்களுக்கு நீர் அந்த இடத்துல போய் ஆண்டவரே வசனத்தை சொன்ன உடனே அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம், ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, அவங்க இருதயத்தில் நல்ல ஒரு சமாதானம் வந்தது போல எங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கிற ஆண்டவரே காரியெல்லாம் எடுத்து போட்டுருங்க. வேதத்தை படிக்காமல் இருளான காரியத்தில் இருந்ததை மன்னிங்க. உங்களுடைய வேதத்தை படிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வெளிச்சமாகிய வேதமே வெளிச்சம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அந்த வேதத்தை நாங்கள் படிக்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று போகட்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, நாங்கள் விருப்பத்தோடு கூட, நாங்கள் நேசத்தோடு கூட நம்முடைய வேதத்தை படிக்க ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த படிக்கிற வார்த்தையில் என்ன வருகிறது? ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? என்னை எப்படி மாற்ற விரும்புகிறார்? நான் சில காரியத்தை விடுவதற்கு ஆண்டவர் ஏதாவது என்னோட கூட பேசுகிறாரா அப்படின்னு விருப்பத்தோடு கூட நான் வேதத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த வேதம் எனக்கு நல்ல ஒரு வெளிச்சம், என் பாதைக்கு வெளிச்சம், என் பாதைக்கு தீபம். ஆண்டவரே, அது நான் வேதத்தை படிக்க என் வாழ்க்கைங்கிற ஒரு பாதையில்
ஆண்டவரே இருள் வரக்கூடாது, ஆண்டவரே இருள் வர முடியாது, யாதிங்கிற இருள் வர முடியாது, பாவம்ங்கிற இருள் வர முடியாது. ஆண்டவரே இப்படி வேதங்கிற தீபம் எனக்கு இருக்கிறதுனால அது நான் நடக்க நடக்க அது எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது, என்னை சரியாய் நடத்தி கொண்டே இருக்கிறது, என்னை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் வேதத்தை படிக்காமல் விட்டுட்டேன்னா, பொல்லாத கிரியைகள் எனக்குள்ளே இருந்ததுன்னா, நான் இருளை விரும்பி நடந்தேன்னா அது என்னை ஆக்கினைக்கு நேராய் நடத்தி விடும் ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியத்தில் நான் விழுந்து விடக்கூடாது, பாவத்தை நான் விழுந்து விடக்கூடாது. அன்னைக்கு ஆண்டவரே அந்த சமாரியா நாட்டை சேர்ந்த ஆண்டவரே அந்த பெண்ணுக்காக நீர் அந்த இடத்துக்கு கடந்து போனீர், அந்த கிணற்றுக்கு நீர் கடந்து போனீர். ஆண்டவரே நான் ஒரு பாவியான ஒரு பெண் சொல்லி ஆண்டவரே யாரும் என் முகத்தை பார்க்கக்கூடாது, நானும் யாரையும் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீங்க. உங்களுடைய வேத வசனங்கிற வெளிச்சத்தை அவளுக்கு கொடுத்தீங்க. ஆண்டவர் ரட்சிப்புங்கிற ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீங்க. நித்திய ஜீவனுக்குங்கிற ஒரு வெளிச்சத்தை அவளுக்குள்ள கொடுத்தீங்க. உண்மை ஆராதிக்கிற ஒரு விருப்பம் அவளுக்குள்ள இருந்தது, அதையும் நீர் நிறைவேற்றி கொடுத்தீங்க. நீ ஆராதிக்கலாம், என்னுடைய நாமத்தை நீ சொல்லி மகிமைப்படுத்தலாம், உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி அவளுடைய வாழ்க்கையே மாற்றின தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற ஜீவன் எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என்னுடைய வாழ்க்கையை மாறட்டும். நான் நடக்கும்போது ஆண்டவரே எனக்கு நீங்கள் வெளிச்சமாய், எனக்கு தீபமாய் நீங்கள் என்னோடு கூட கடந்து வந்து என் வாழ்க்கையை மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஒளி எனக்குள்ளே இருக்கட்டும், இருளுங்கிற துக்கம் என்னை விட்டு அகன்று போகட்டும். சவுலுக்குள்ளே இருந்த ஒரு துக்கத்தை எடுத்து போட்டீங்க, துன்பத்தை எடுத்து போட்டீங்க, அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றினீங்க. துன்பப்படுத்துகிற காரியத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கிற இருளை எடுத்து போடுங்க. நானும் மற்றவங்களை துன்பப்படுத்தியிருந்த அந்த இருளை நீங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நீங்கள் எனக்குள்ளேயே வாசம் செய்யுங்க, எனக்குள்ளே நீங்கள் வாசம் செய்யுங்க, எனக்குள்ளே நீங்கள் வாசம் செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட உடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் தியானித்த உங்களுடைய வேத வசனத்தின்படி ஜீவனுள்ள வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஒளி எங்களுக்குள்ளே வரட்டும், எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே யாதிங்கிற இருள் எங்களை விட்டு அகன்று போகட்டும், பாவம் என்கிற இருள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே உண்மை துன்பப்படுத்துகிறங்கிற இருள் எங்களை விட்டு அகன்று போகட்டும், துக்கம் என்கிற இருள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்ன தெய்வன் நீர் அப்படியே நீர் செய்வீராக, உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. அன்பின் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நீர் அவர்களுக்கு ஜீவனாக இருக்கிறீர், நீர் அவருக்கு ஒளியாக இருக்கிறீர். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நாம் செல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.